ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே, எபிசோட் 23. ஐயரிடமிருந்து தாலியை வாங்கிய சக்தி மனதில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டவன் புன்னகையுடன் தன் அருகில் அமர்ந்திருந்த வைஷு கழுத்தில் கட்ட செல்லும் நொடி சட்டென்று வைஷுவின் கையை பற்றி மணமேடையில் இருந்து எழுப்பியவன் தன் கையில் உள்ள தாலியை அவள் கழுத்தில் கட்டினான். நடந்த சம்பவத்தை அனைவரும் நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் கண்களை விரித்து கொண்டு பார்க்க, வைஷுவோ தன் எதிரில் நின்றிருந்த சூர்யாவை பார்த்து மகிழ்வதா இல்லை வேதனைப்படுவதா என்று தெரியாமல் சிலையாக நிற்க, அவள் கண்களில் இருந்து மட்டும் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அபி, ரிதன்யா, தீப்தி, பிரவீன் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்க தங்கள் கையில் உள்ள அர்ச்சனையை சூர்யா வைஷு மீது போட்டு மகிழ்ந்தனர். சூர்யா தன் எதிரில் நின்றிருந்த வைஷுவை பார்த்தவனுக்கு இன்னும் கோபம் தலைக்கு மேல் ஏறியது. தன் கோபமான கண்களால் அவளை எரித்து கொண்டிருக்க கன்னத்தில் பலார் என்று ஒரு அடி விழுந்தது. இதை சற்றும் எதிர்பார்க்காத சூர்யா தன் கன்னத்தில் கை வைத்தபடி திரும்பி பார்க்க அங்கு அவனது தந்தை சரவணன் கோபமாக நின்று கொண்டிருந்தார். சூர்யாவின் செயலை பார்த்த அனைவரும் நம்ப முடியாமல் இருக்க அந்த இடமே அமைதியாக காட்சியளித்தது. பிரவீனுக்கோ சூர்யா இந்த கல்யாணத்தை நிறுத்துவான் என்று தெரியும். ஆனால் இவ்வாறு நிறுத்துவான் என்று அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அனைவரிடமும் சம்மதம் வாங்கிய பிறகு வைஷு கழுத்தில் சூர்யா தாலி கட்டுவான் என்று நினைத்திருந்த பிரவீனுக்கு ஏனோ அதிர்ச்சியாக இருந்தது. சரவணன் சூர்யாவை அடி வெளுத்து கொண்டிருக்க அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியாக, அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கதிர் கேட்க, நீ இதில் தலையிடாத கதிர், அவன் பண்ணது மட்டும் சரியா என்று கூறியவர் தன் கோபத்தை அடக்க வழி தெரியாமல் மீண்டும் சூர்யாவை அடித்தார். எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்பான் என்று கூற அவனும் ஏதும் கூறாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தான். நொடிப்பொழுதில் நடந்த இந்த நிகழ்வில் அதிர்ச்சியான சக்தி மணமேடையில் இருந்து எழுந்து நின்றவாறே, இங்க என்னதான் நடக்குது என்று தன் அழுத்தமான குரலில் கத்தினான். அவன் கத்தில் அந்த இடமே மீண்டும் அமைதியாக, சரவணனோ, சக்தி, முதல்ல நான் இங்கே நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்குறேன் என்று கூற அதை கேட்டு சுந்தரேசனுக்கு கோபம் வர தன் கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக, இங்கே என்ன நடக்குது சரவணா? இப்போ நீ எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? இவன் யாரு? ஏன் மருமக கழுத்தில் இவன் எப்படி தாலி கட்டலாம் என்று கூறியபடி சூர்யாவை நெருங்கி அவனை அடிக்கப் போக அந்த நொடி சுந்தரேசன் கோபம் அறிந்த குணா வேகமாக சூர்யாவின் அருகில் சென்றார். சுந்தரேசா, இது வேற யாரும் கிடையாது, சரவணனோட பையன்தான் என்று கூற அதை கேட்ட சுந்தரேசனுக்கு இன்னும் கோபம் தலைக்கு மேல் ஏறியது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? குடும்பத்தோட எல்லாரும் எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா என்று கத்த, சுந்தரேசா, இது எங்களுக்கே தெரியாது, இவன் வெளிநாட்டில் தான் இருந்தான், இப்போ எப்படி இங்கே வந்தான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுனான்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியலை என்று கூறிக்கொண்டே இருக்க சுந்தரேசனோ, போது நிறுத்து சரவணா, உன் பையனை வச்சு என்னை அசிங்கப்படுத்திட்டல்ல, உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீ ஏற்றுக்குவியா என்று கேட்டார். சரவணனோ என்ன கூறுவது என்று தெரியாமல் தலை குனிந்து நிற்க இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சாந்தி வேகமாக சூர்யாவின் அருகில் சென்றவள் அவன் கன்னத்தில் மீண்டும் பலார் என்று அறைந்தாள். சூர்யாவின் சட்டையை இறுக்கி பிடித்தவர், எதுக்கடா இந்த மாதிரி பண்ணுன? ஏண்டா இந்த மாதிரி பண்ணுன? உன்னால் நாங்கள் இப்போ தலை குனிஞ்சு நிற்கிறோம், பாரு, நல்லா பாரு உங்கள் அப்பாவை, எதுக்காகவும் கலங்காதவர் நீ பண்ணின காரியத்தினால இப்போ எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. இதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சியா? உனக்கு வைஷுவத்தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்களே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே. அதை விட்டுட்டு கல்யாண மேடை வரைக்கும் அந்த பொண்ணு கழுத்தில் இப்படி திருட்டுத்தனமாக தாலி கட்டி இப்படி எங்களை அசிங்கப்படுத்திட்டியே. இதில் அந்த பையன் சக்தியோட வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அந்த பையன் என்னடா பாவம் செஞ்சான்? அவன் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? சொல்லுடா, யாரை பற்றியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. ஏண்டா அந்த மாதிரி பண்ணுன? ஏண்டா அந்த மாதிரி பண்ணுன என்று அவர் கேட்டுக்கொண்டே இருக்க இதை பார்த்த அபி, அத்தை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவனை விடுங்க என்றான். வேற என்ன பண்ண சொல்கிற அபி? இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? இவ்வளவு பேர் முன்னாடி என்று தன் பற்களை கடித்தவள் மீண்டும் அவனை அடிக்க கை ஓங்க குணாவோ, சாந்தி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க, அவனை விடு என்றார். தீப்தியோ வேகமாக சூர்யாவின் அருகில் சென்றவள், பெரியம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று கூற, இதுக்கு மேலே என்ன தீப்தி பொறுமையா இருக்கிறது என்று சூர்யாவை முறைத்து கொண்டிருக்க இத்தனை அடிகள் வாங்கிய சூர்யா வைஷுவின் கையை விடாமல் இறுக்கியபடி நின்று கொண்டிருந்தான். இங்கு நடப்பதை அனைத்தையும் பார்த்த வைஷுவுக்குத்தான் தலையை சுற்றுவது போல் இருந்தது. எதற்கு சூர்யா இவ்வாறு செய்தான் என்ற கேள்வி மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்க தன்னால் தன் குடும்பத்திற்கு அவமானம் வந்துவிட்டது என்று எண்ணி கூனி குறுகி நின்றவள் கண்களில் இருந்து
மட்டும் கண்ணீர் விடாமல் வந்து கொண்டிருந்தது. அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஜெகன் சூர்யாவின் அருகில் சென்றவர், ஏன் சூர்யா இந்த மாதிரி பண்ணுன என்று அமைதியாக கேட்க, இவ்வளவு பேர் அடித்ததில் கலங்காத சூர்யா ஜெகன் கேட்ட ஒரு கேள்வியில் தான் செய்த தவறு என்ன என்பதை புரிந்து கொண்டவன் முதன்முறையாக தலை நிமிர்ந்து அவரை பார்த்து, மாமா என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியல, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் என்று அமைதியாக கூறினான். அவரோ அவன் முன்பு கையை நீட்டி, நிறுத்து, போதும், உன்கிட்ட இதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க விரும்பலை, நீ இந்த மாதிரி பண்ணுவன்னு நான் நினச்ச கூட பார்க்கல என்று கூறிக்கொண்டே வைஷுவை அவர் பார்க்க அவளோ அமைதியாக தலை குனிந்தபடி கண்களில் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தாள். நீயும் என்னை ஏமாத்திட்டல்ல, இவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா நான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவா மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து குடும்பமானத்தை வாங்கிட்டீங்களே, ஏன் வைஷு, இவன் தாலியை உன் கழுத்தில் கட்டும்போது நீ அமைதியாக தானே நின்ன, அப்போ உனக்கும் இவனை பிடிச்சிருக்கு அப்படித்தானே, அப்போ எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன, கல்யாணம் நிச்சயம் பண்ண நாள்ல இருந்து நீயும் அமைதியாகவே இருந்த, அதுக்கு காரணம் இதுதானா, நான் கூட ஏதோ எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்காகத்தான் கவலையாக இருக்கேன்னு நினச்சோம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இந்த மாதிரி அமைதியாக இருந்தே என் குடும்ப மானத்தை வாங்கிட்டியே, இனிமே நீ என் மூஞ்சிலேயே முழிக்காத, அப்பான்னு என் வீட்டுக்கு வராத, என் பொண்ணு செத்து போயிட்டா, அவளை இன்னையோட நான் தலை முழுகிட்டேன் என்று கூறிக்கொண்டிருக்க, அதை கேட்ட வைஷு ஜெகனின் காலில் விழுந்து, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்பா என்று கதறினாள். ஆனால் ஜெகன் அவளை தள்ளிவிட கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்தான் சூர்யா. மாமா நான் சொல்கிறத கேளுங்க, இதுக்கும் வைஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான். சரி, நீ சொல்கிறபடி அவளுக்கு இதில் சம்மதம் இல்லைன்னா அவள் கழுத்தில் நீ தாலி கட்டும்போது ஒன்று கத்தி இருக்கணும், இல்லை தாலியை நீ கட்டும்போது அதை தடுத்து இருக்கணும், 2மே செய்யாமல் நீ தாலி கட்டுற வரைக்கும் அமைதியாக நின்னாலே அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டுக்கொண்டிருக்க, சுந்தரேசனும் கோபமாக, டேய் போதும் நிறுத்துங்கடா, இதுக்கு மேலே உங்கள் நாடகத்தை இங்கே வச்சுக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக நாடகம் ஆடுறீங்களா, எத்தனை நாள் கனவுடா என்னை இந்த சபையில் இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, என் குடும்பத்தை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டீங்கல்ல, உங்கள் யாரையும் நான் சந்தோஷமாக வாழ விட மாட்டேன் என்றவர் சக்தியின் கையை பற்றி அவனை இழுத்து கொண்டு மண்டபத்தை விட்டு வெளியேற, சக்தி எதுவும் பேசாமல் அமைதியாக அவருடன் செல்ல, சரவணன், குணா, ஜெகன் என அனைவரும் சக்தியை பார்த்து அவனின் அருகில் சென்று, நீ எங்களை மன்னிக்கணும், இந்த மாதிரி நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல என்று அனைவருமே அவரிடம் மன்னிப்பு கேட்டனர். அவர்கள் அனைவரும் தன்னிடம் மன்னிப்பு கேட்டதை பார்த்த சக்தி, என்ன நீங்கள் வயசில் எவ்வளவு பெரியவங்க, என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்களே, இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக இருக்கணும்னு அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன் என்று கூறியவன் அங்கிருந்த வைஷுவை பார்க்க, வைஷு சூர்யாவின் கையை பற்றியவாறு தலை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவள் நின்றிருப்பதை பார்த்த சக்தி புன்னகையுடன், கடவுள் யாருக்கு யாருன்னு எழுதியிருக்காங்களோ அவங்க தான் ஒன்று சேருவாங்க என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியில் சென்றான். சக்தி இவ்வளவு சீக்கிரத்தில் நடந்ததை ஏற்றுக்கொள்வான் என்று யாரும் நினைக்கவில்லை. அவன் பேசியதை கேட்ட அங்கிருந்த அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. இந்த சின்ன வயதில் இவ்வளவு பக்குவமா என்று வியந்துதான் போயினர். ஆனால் தன் மகனின் வாழ்க்கையை நினைத்து கண்ணம்மாளோ கண்கலங்கி நின்றார். தன் மகனின் கல்யாணம் நின்ற கோபத்தில் சுந்தரேசனோ, போதும், இதுக்கு மேலே என் குடும்பமானோ கப்பல் ஏற வேண்டாம், முதல்ல வாங்க இங்கிருந்து போலாம் என்று கூறிய சுந்தரேசன் முன்னே செல்ல, இது அனைத்தையும் பார்த்த கண்ணம்மாள் கண்கலங்கியபடி சக்தியின் கையை பற்றி அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். இங்கு நடந்த நிகழ்வுகளை பார்த்து நடந்தவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஜெகன் தன் நெஞ்சில் கை வைத்தபடி அமர, அவர் கீழே விழுவதை பார்த்து அனைவரும் அவன் அருகில் ஓடி சென்றனர். சரவணன் அவனை தாங்கியபடி, மச்சான் என்னடா ஆச்சு என்று கேட்க, தெரியலடா, நெஞ்சு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு என்றார். கவிதாவோ வேகமாக சென்று தண்ணீரை எடுத்து வந்து அவனுக்கு கொடுக்க, அதை வாங்கிய சரவணன் அவனுக்கு கொடுத்தபடி, ஒன்றும் இல்லடா, நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் என்றவர் அவனை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். பெரியவர்கள் அனைவரும் ஜெகனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்க, வைஷுவின் கையில் இருந்து தன் கையை பிரித்து எடுத்த சூர்யா மருத்துவமனைக்கு செல்ல, தீப்தி, வைஷு, வசந்தி என மற்றவர்கள் கோவிலில் இருந்தனர். ரித்தன்யா மெல்ல சென்று வைஷு தோளை தொட, இவ்வளவு நேரம் கல்லாக உறைந்து நின்ற வைஷு அவள் தொட்டதும் சட்டென்று உடைந்து அவளை அணைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். தன் தந்தை தன்னை வெறுப்பதை பார்த்த வைஷு, ரித்து, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், எதுக்காக அப்பா என்னை இந்த மாதிரி சொன்னார் என்று கூறி தேம்பி தேம்பி அழ, அவளோ ஆதரவாக தட்டி கொடுத்தாள். சற்று நேரத்திற்கு பின் அவளை தன்னிடமிருந்து பிரித்தவள் அவளின் தாடையை பற்றி தன்னை பார்க்க செய்து, வைஷு,
உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. இப்போதைக்கு அப்பா சீக்கிரமாக சரியாகி வரணும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் என்று அவளின் கண்களை துடைத்து விட்டாள். ரித்து, எனக்கு அப்பாவை இப்போவே பார்க்கணும் போல இருக்கு, நான் இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்று அழ, ரித்தன்யாவோ, வைஷு நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ அங்கே போக வேண்டாம், நீ போனா இன்னும் அங்கிள் கோபப்படுவார், இதனால் அவருக்கு தான் ரொம்ப கஷ்டமாகிடுண்டி. நான் போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கிள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு வரேன். அங்கிள் குணமாகி வந்ததும் பொறுமையாக அங்கிள் கிட்ட நானும் அபியும் பேசுகிறோம். உன்னையும் சூர்யா அண்ணனையும் கண்டிப்பாக ஏற்றுக்க சொல்கிறோம், சரியா? இப்போதைக்கு மனசை போட்டு குழப்பிக்காத, உன் அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, தைரியமாக நீ வீட்டுக்கு போ என்றாள். அபியும் வைஷுவின் அருகில் வந்தவன், வைஷு எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் என்று கூறியவன் ரித்தன்யாவை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல பிரவீனும் தீப்தியை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். மற்றவர் அனைவரும் சரவணன் வீட்டிற்கு சென்றனர். மருத்துவமனைக்கு சென்ற ஜெகன் ஐஷுவிற்கு அழைத்து சென்றவர் அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்தனர். கவிதாவோ ஒருபுறம் தன் கணவனை நினைத்து அழுது கொண்டிருக்க அவளை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் சரவணன் நின்று கொண்டிருந்தார். சாந்தியோ கவிதாவிடம் சென்று, கவிதா நீ எதுக்கும் கவலைப்படாத, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, அவர் கண்டிப்பாக குணமாகி வந்துடுவார் என்று கூற, சாந்தியை பார்த்த கவிதா சாந்தியை கட்டி அணைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். சூர்யாவும் சற்று நேரத்தில் மருத்துவமனைக்கு வர அங்கு ஜெகன் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டதை நினைத்து கவலையோடு கண்ணீரோடு நின்றிருந்தான். சற்று நேரத்தில் ரித்தன்யா, பிரவீன், தீப்தி என அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர். சூர்யா வந்ததை பார்த்த அபியும் பிரவீனும் இருவரும் வேகமாக அவன் அருகில் சென்று அவனின் கையை பற்றி இழுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வெளியில் வந்தனர். சூர்யாவின் கையை பற்றிய பிரவீன் சட்டென்று அவனை ஓங்கி அடிக்க செல்ல அவனின் செயலை பார்த்து, பிரவீன் என்ன பண்ணிட்டு இருக்க என்று கத்தியபடி பிரவீன் கையை பிடித்தான் அபி. தன் ஓங்கிய கையை கீழே போட்டவன், என்னடா பண்ண சொல்கிற, இவன் பண்ண காரியத்தால் பாத்தியா, ஜெகனப்பா ஹாஸ்பிட்டலில் எப்படி படுத்திருக்காரு, எல்லாமே இவனால தாண்டா, எனக்கு தெரியும், இவன் எப்படியாச்சும் கல்யாணத்தை நிறுத்துவான்னு தெரியும், ஆனால் இந்த மாதிரி நிறுத்துவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வந்தவன் எல்லார்கிட்டையும் பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும், ஆனால் இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் என்று அவன் மீண்டும் அவனை அடிக்கப் போக அபியோ அவனை மீண்டும் தடுத்தான். ஏண்டா இந்த மாதிரி பண்ணுன என்று பிரவீன் கோபமாக கத்த, என்ன பண்ண சொல்கிறீங்க மாமா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் தீப்தியை காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்க, உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் காதலிச்ச பொண்ணு கழுத்தில் வேற ஒருத்தன் தாலி கட்ட போனால் உங்களால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா என்று கேட்க அவன் கேட்பதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் பிரவீனும் அமைதியாக நின்றிருந்தான். உங்களுக்கு தெரியாது நான் வைஷுவை எந்த அளவு காதலிக்கிறேன்னு, கல்யாண பத்திரிகையை பார்க்கும்போது நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லாமல் போச்சு, எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் உடனே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து அவளை பார்க்கும்போது அவள் மனக்குளத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை மாமா, அதான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் என்று அமைதியாக கூற அதை கேட்டு அபியும் பிரவீனும் தங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். உன் நிலைமை எங்களுக்கு புரியுது சூர்யா, ஆனால் ஜெகன் அப்பாவை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவருக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் யாருமே உன்னை மன்னிக்க மாட்டாங்க, யார் மன்னிச்சாலும் என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாது என்று பிரவீன் கூறி சென்று விட்டான். அபி சூர்யாவை பார்த்து முறைத்து கொண்டே நிற்க, என்னை மன்னிச்சுடுடா, நான் பண்ணது தப்பு தான் என்று கூற, ஏண்டா நீ வைஷுவை காதலிக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ ஃபாரின் போனதுக்கு அப்புறம் வைஷுக்கிட்ட பேச முடியாமல் இருந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே இங்கே வந்து பேசியிருப்பேன்ல, இப்படி எதுவுமே சொல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டியேடா, என்ன ஒரு நல்ல நண்பனா நீ ஏற்றுக்கல அப்படித்தானே, என்கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க, உன்னை மன்னிக்கவே முடியாதுடா, இந்த ஜென்மத்தில் என் மூஞ்சிலேயே முழிக்காத, என்கிட்ட பேசாத என்று கூறியவன் அங்கிருந்து வேகமாக செல்ல போக சூர்யாவோ அவன் கையை பற்றி இழுத்தவன், எவ்வளவு வேணாலும் நீ என்னை அடிச்சுக்கோடா, ஆனால் இந்த மாதிரி மட்டும் சொல்லாதடா, என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்கவே முடியாதுடா, ப்ளீஸ் டாபி என்று கெஞ்சினான். அவனின் கையை பற்றியவன், இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா, அவளை நம்பாதன்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொன்னேன், ஆனால் நீ தான் அவளை நம்புன, அவள் நல்ல ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு என்கிட்ட பேசின, ஆனால் அவள் பண்ணியிருக்க வேலையை பார்த்தியா, உங்கள் 2 பேரையும் பிரிக்க அவள் எவ்வளவு திட்டம் போட்டு இருக்கா என்று வைஷு கூறிய அனைத்தையும் அபி சூர்யாவிடம் கூற அவனுக்கோ காயத்ரியின் மேல் கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. அவளை அப்புறமாக கவனித்து கொள்ளலாம் என்று நினைத்தவன், காயத்ரி எவ்வளவுதான் பேசி இருக்கட்டுமே, வைஷுக்கு என்னை பற்றி தெரியாது, அவள் எப்படிடா மணமேடைக்கு வரைக்கும் வந்தா, அதை என்னால் தாங்கிக்கவே முடியலடா, எங்கே வைஷு எனக்கு கிடைக்காம போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்தில் தாண்டா அந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணினது தப்பு தாண்டா, என்னை மன்னிச்சுடுடா என்று கதறி எழ
அபிக்கோ தன் நண்பனை பார்க்க பாவமாக இருந்தது. சரி விடுடா, இனிமே எதா இருந்தாலும் நேருக்கு நேர் மனசு விட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு மூணாவது ஆள் இப்படி இடையில வந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். சரி, மற்றதை அப்புறமா பேசிக்கலாம், வா உள்ள போலாம் என்று கூறியவன் சூர்யாவின் கையை பற்றி கொண்டு மருத்துவமனைக்குள் உள்ளே சென்றான். ஜெகனை பரிசோதித்த டாக்டர்கள் ஐசியூவில் இருந்து வெளியில் வந்து அங்கு நின்றிருப்பவர்களை பார்க்க சரவணன் டாக்டர் வந்ததை பார்த்து அவர்களை நோக்கி ஓடி சென்றான். என்னாச்சு டாக்டர் ஜெகனுக்கு என்று சரவணன் கேட்க, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு என்றார். அவர் கூறியதை கேட்டு அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன டாக்டர் சொல்றீங்க என்று குணா கேட்க, ஆமாம் சார், அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்திருக்கு. இது இப்படியே விட்டால் சடனாக சீரியஸாக கூட வாய்ப்பு இருக்கு என்றார். இப்போ என்ன சார் பண்ணுறது என்று சரவணன் கேட்க, இப்போதைக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நாங்கள் அவருக்கு டேப்லெட் கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் எதையும் ரொம்ப யோசிக்கக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அவரை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். மருந்து ஒரு மனுஷனை ஓரளவுக்கு தான் குணப்படுத்தும். சுற்றி இருக்கிற எல்லாருமே தான் அவரை இதிலிருந்து வெளியில் கொண்டு வரணும் என்றார். ஜெகன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று தெரிந்த பின்புதான் அங்கிருந்து அனைவருமே மூச்சு விட்டனர். அவனை நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், அவனுக்கு எதுவும் ஆகாது என்று சரவணன் கூற, டாக்டர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தவர், இவ்வளவு பேர் இருக்காதீங்க, யாராவது 2 பேர் மட்டும் இருங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். மற்றவர்கள் அனைவரும் சென்றிருக்க குணா, சரவணன், சாந்தி, கவிதா அங்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தனர். குணா சரவணனை பார்த்து, சரவணா, சூர்யா அங்கே நிற்கிறான் பாரு, ஏதோ அனாதை மாதிரி நிற்கிறான் பாரு, அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா என்று கூற, அதை கேட்ட சரவணனுக்கு கோபம் வந்து தன் அப்பாவை முறைத்தார். சரவணன் முறைப்பதை பார்த்த குணா சட்டென்று, அவன் பண்ணினது நான் சரின்னு சொல்லலை, அவன் பண்ணினது தப்பு தான், நம்ம பையனை நம்மளே விட்டு கொடுத்துட்டா எப்படி, சேர்த்துக்குவோமே என்று கூற, அதை கேட்ட சரவணனுக்கு கோபம் இன்னும் தலைக்கு மேலே ஏறியது. என்னப்பா சொல்கிறீங்க, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான் தெரியுமா அவன்? இப்போ அவன் பண்ணின காரியத்தினால இப்போ ஜெகன் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடி இப்போ தான் பிழைச்சிருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்றுன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நான் சூர்யாவை ஏற்றுக்கிட்டேன்னா அவன் என்னை பற்றி என்ன நினப்பான்? எப்போ ஜெகன் அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிறானோ அப்போ தான் நானும் அவனை மன்னிச்சு ஏற்றுப்பேன். அது வரைக்கும் அவன் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்று கூற சாந்திக்கோ என்ன கூறுவதென்று தெரியவில்லை. குணாபோ மீண்டும் சரவணனிடம் பேச, இதுக்கு மேலே அவனை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க என்று கூறியவர் சாந்தியை அழைத்து கொண்டு செல்லுமாறு கூறிவிட்டு ஜெகனின் அறைக்கு சென்றார். சூர்யாவை அபி தன்னுடனே அழைத்து வந்து விட்டான். சூர்யா காரிலே இருக்க, சூர்யா வாடா வீட்டுக்குள்ளே போகலாம் என்று அழைக்க, இல்லை அபி, என்னால் இப்போ வீட்டுக்குள்ளே வர முடியாது, அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அவர் கோபம் குறையட்டும், அதுக்கப்புறம் நான் உள்ளே போகிறேன் என்றான். டே சூர்யா, நீ என்னடா பேசிகிட்டு இருக்க? அவங்க கோபம் நியாயமானது தானே, அவங்க கிட்ட பேசி அவங்கள நீ சமாதானப்படுத்து, அதை விட்டுட்டு இப்படி வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் எப்படிடா சூர்யா என்று கூற, இல்லடா இப்போ எல்லாருமே என் மேலே கோவமாக தான் இருக்காங்க, நான் எங்கள் பண்ணை வீடு இருக்குல்ல அங்கே தங்கிக்கிறேன், ஒரு 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் பேசி சமாதானப்படுத்துகிறேன், இப்போ எது சொன்னாலும் அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். சரி, நீ உள்ளே போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே நீ வீட்டுக்கு கிளம்பு, உங்கள் அப்பா உனக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பார் என்று கூற, அபிக்கும் அதுவே சரி என்று பட, சரிடா பார்த்து இருந்துக்கோ, எதுனாலும் உடனே கால் பண்ணு என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான். ஹாஸ்பிட்டலில் இருந்து தீப்தியும் பிரவீனும் தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். அபி, ரிதன்யா இருவரும் சூர்யாவின் வீட்டிற்குள் நுழைய அங்கு அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். அபி வருவதை பார்த்து வைஷு வேகமாக ஓடி வந்து அவளை கட்டி அணைத்து கொண்டு, ரித்து, அப்பாவுக்கு எப்படி இருக்கு? அப்பாவுக்கு எதுவும் இல்லைல்ல என்று கண் கலங்கியபடி கேட்டாள். அவள் நிலையை புரிந்து கொண்ட ரித்து, உன் அப்பாவுக்கு எதுவும் ஆகலடி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லா இருக்காரு, இன்னும் 1 வாரத்துக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் என்று அவளுக்கு தைரியம் கூற, அவள் கூறுவதை கேட்ட பின்புதான் அங்கிருந்த அனைவருக்கும் உயிரே வந்தது போல இருந்தது. சிறிது நேரம் அபியும் ரிதன்யாவும் அவர்களிடம் பேசிவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்றனர். தன் வீட்டிற்கு அபியும் ரிதன்யாவும் வர, அவர்கள் வருவதற்கு முன்பே மஞ்சுவின் தம்பி திருமணத்திற்கு சென்றிருந்த ரவிச்சந்திரனும் அவர் குடும்பமும் மற்ற விருந்தினர்கள் சிலரும் ரவிச்சந்திரன் வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் சோஃபாவில் அமர்ந்திருக்க அபியும் ரிதன்யாவும் உள்ளே வர அவர்களை வரவேற்று சோஃபாவில் அமர வைத்தனர். அபி, வைஷு கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுதா என்று ரவிச்சந்திரன் கேட்க, நடந்த அனைத்தையும் அபி கூற அவர்களுக்கோ அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அபி, சூர்யா இந்த மாதிரி பண்ணிட்டானா? சரவணனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியலை என்று புலம்பிக் கொண்டே அமர்ந்திருந்தார். அபியோ ரிதன்யாவை பார்த்து, நீ இங்கேயே உட்கார்ந்துரு, நான் ஒரு முக்கியமான ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறியவன் வெளியில் வந்தான்.
ரவிச்சந்திரன் வீட்டிற்கு மஞ்சுவின் சொந்தக்காரர்கள் வந்திருக்க அவர்கள் அனைவருக்கும் ரித்தன்யாவை காஃபி போட்டு கொண்டு வருமாறு சாரதா கூற அவளோ கிச்சனுக்குள் சென்று அனைவருக்கும் காஃபியை போட்டு கொண்டு வந்தாள். காஃபியை வெளியில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தாள். அப்போது அவளை பார்த்தவன் அவள் அருகே வந்த அபி, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற ரீத்தோ? ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்க, உன்னை அங்கே உட்கார தானே சொன்னேன் என்றான். இல்லை, அத்தை தான் கொடுக்க சொன்னாங்க என்று அவள் கூறியதும் உடனே அவனது முகம் மாற, வா என்று அவன் அவளை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல பார்க்க, ஏங்க என்ன பண்ண போறீங்க? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை, நான் அவ்வளவு டயர்டாகவும் இல்லை, விடுங்க என்றாள். அமைதியா வா என்று அவள் கையை பிடித்து அழைத்து சென்றவன் அந்த ட்ரேவை வாங்கி ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அவளை மீண்டும் அவளது அன்னை அருகே அமர வைத்து அவன் அன்னை காதின் அருகே சென்றவன், அம்மா அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, அவகிட்ட அதை இதை சொல்லிட்டு இருக்காத, பாவம் சூர்யா வீட்டில் கூட சரியாக தூங்கலை என்று அவன் கூறியதும் அவன் அன்னையின் முகம் மாற அதையெல்லாம் அபி கண்டு கொள்ளவில்லை. ஆனால் ரித்தன்யாவிற்குத்தான் சங்கட்டமாக போனது. வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்திருக்க இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் என்று அவன் அன்னை வாயை மூடிக்கொண்டார். ஆனால் முகத்தில் அத்தனை கடுகடுப்பு வெளிப்படையாகவே தெரிந்தது. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்த அபியின் தங்கை பவி, அண்ணி உங்களை மஞ்சு அண்ணி கூப்பிடுறாங்க என்று கூறியதும் அவள் அருகில் இருந்த சாரதாவோ, அவகிட்ட எந்த வேலையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்கள் அண்ணன் வந்து இப்போதான் என்னை கத்திட்டு போகிறான், அவன் பொண்டாட்டி டயோர்டாக இருக்காங்களாம், டயோர்டு, அதனால் அந்த அம்மனியை எந்த வேலையும் வாங்கக்கூடாதுன்னு உங்கள் அண்ணன் ஆர்டர் போட்டுட்டு போயிருக்கான் என்றார். அம்மா அது டயர்டு இல்லை, டயர்டு என்று பவி கூறியதும் அதை கேட்ட சாரதா பவியை முறைக்க, சரி சரி ஓகே, உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு நுழைய போகிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்த பவி மஞ்சுவிடம் சென்று, ரித்தன்யா அண்ணி டயர்டாக இருக்காங்களாம், அதனால் அவங்கள எந்த வேலையும் வாங்கக்கூடாதுன்னு அண்ணாவோட ஆர்டர், அம்மா சொன்னாங்க என்று அதை அவள் கூறவும் மஞ்சுவின் வயிறுதான் திகுதிகுவென்று எரிந்து கொண்டிருந்தது. நான் மட்டும் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கணும், எனக்கு இல்லையா டயர்டு, அவ மட்டும் என்ன வசத்தியா என்று முகத்தை கடுகடுவென்று வைத்து கேட்க, என்கிட்ட கேட்டா எப்படி என்று பவி கூற, என்னை விட்டா எல்லாரும் முன்னாடியும் நானே போய் கேட்டுடுவேன், கேட்டா நம்ம வீட்டு மானம்தான் போகும் என்று மஞ்சு கடுகடுப்புடன் கூற, மஞ்சு நீ அமைதியாயிரு, எல்லாரும் கிளம்பட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் என்றார் அவளின் அம்மா. எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா, இந்த அடுப்படியில் வந்து சாகணும்னு என்று மஞ்சு புலம்பிக் கொண்டிருக்க, சரி விடுங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க என்று பவித்ரா அவர்களிடம் கூறிவிட்டு செல்ல, அப்பொழுது மஞ்சுவோ, இவ தொல்லை ஒளிஞ்சிரும்னு பார்த்தா இவ என்ன பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போய் நின்றுடுவா போல, இந்த பையன் வேலை கிடைச்சதுன்னு கூட்டிட்டு போகவும் தனியாக போய் அவனையும் கைக்குள்ளே போட்டுட்டா, இனிமே இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டம்தான், இவளை இன்னும் ஒரு வாரம் இங்கே தங்க வைக்கலாம், அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை பாரு என்று மஞ்சு வில்லத்தனமாக பேசிக்கொண்டே தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். ரித்தன்யாவை தன் அறைக்கு செல்ல சொல்லிவிட்டு வந்திருந்த அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தான் அபி. தன் அறைக்கு வந்தவள் டயர்டாக இருப்பதால் குளித்துவிட்டு வரலாம் என்று நினைத்தவள் குளியல் அறைக்குள் சென்று குளித்து முடித்து வெளியே வந்தாள். அப்போது ரித்தன்யா தலைக்கு குளித்து முடித்து டவலால் துவட்டி கொண்டிருக்க, அப்பொழுது வந்திருந்த அனைவரிடமும் பேசிவிட்டு தன் அறைக்குள் வந்தவன் ரித்துவை புடவையில் பார்த்ததும் இன்னும் தடுமாற பழைய நினைவுகள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அப்படியே அவளை பின்னே சென்று அணைத்தவன் அவளின் ஈர கூந்தலில் முகம் புதைத்து கொண்டே, சாரி ரித்து என்று கூற, அவன் எதற்கு அப்படி கூறுகிறான் என்று தெரிந்தும் எதுக்கு என்று அவள் கேள்வி கேட்க, இப்பொழுது புடவை மீதிருந்த அவனது கை அவளின் வெற்றிடையில் நுழைந்து எதுக்குன்னு தெரியாதா என்று கேட்டபடி அவனின் விரல்கள் அவளின் மேனியில் விளையாட ஆரம்பித்தது. அவனின் இந்த செய்கையில் அவளின் உடலெல்லாம் சிலிர்க்க, கையை எடுங்க அபி என்று சினுங்கிக் கொண்டே அவள் கூறியதும் அவன் விரல்கள் விளையாட்டை நிறுத்திவிட்டு அவளது இடையில் இருபுறமும் இரு கைகளை கொண்டு சென்றவன் அவளின் இடையை தழுவ, உன்னோட இடுப்பு ஏண்டி இவ்வளவு சாஃப்டா இருக்கு, கையை மேலே வச்சா அப்படியே உள்ள போயிடும் போல என்று கூறியதும் அதை கூறியதை கேட்டவளது முகம் முழுவதும் நாணத்தில் சிவந்து போயின. என்னங்க ப்ளீஸ் விடுங்க என்று அவள் சினுங்க, ரித்து நீ எதுவும் தப்பா நினைக்கலைன்னா ஒரே ஒரு தடவை அங்கே கடிக்கவா என்றான். என்னங்க என்ன விளையாடுறீங்களா, ஐயோ விடுங்க என்று உடனே அவன் கையை தட்டிவிட்டவள், எல்லாரும் தூக்கத்தில் இருக்காங்க, இப்போ வந்து விளையாடிட்டு இருக்கீங்க, நானும் தூக்கத்தில் தான் இருக்கேன் என்றான் அவளின் கழுத்தில் முகம் புதைத்தவாறு. ஆமாம் எப்போ பாரு அதே நினப்பு தான் உங்களுக்கு, விடுங்க நான் கீழே போகிறேன் என்று அவனை விட்டு பிரிந்து சென்றவள் கீழே செல்ல போனவளை பிடித்து இழுத்தவன், எப்போ பாரு கீழே போகிறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன்,
நாங்கள் டயர்டாக இருக்கோம், சாப்பாடு மேலே கொடுத்து விடுங்கன்னு. அதனால் நீ போக வேண்டிய அவசியம் இல்லை, வா என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து கட்டினில் அவளை அமர வைத்தவன் இவனும் அவள் அருகில் நெருங்கி அமர்ந்து கொள்ள, இது எப்போ நடந்துச்சு? நான் கீழே போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்க என்றாள். எது நல்லா இருக்காது என்று அவன் கேட்க, ஆமாம், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அவளின் வாயை தன் கை கொண்டு மூடியவன், நீ எதுவும் கேட்க வேணாண்டே, நான் வேற மூடில் இருக்கேன் என்றான். அவனை தன்னிடமிருந்து பிரித்தவள், முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் எதுக்கு முதல்ல அத்தைக்கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? உங்கள் அம்மா முகமே சரியில்லை. நான் தான் உங்களையும் உங்கள் அம்மாவையும் பிரிக்கிறேன்னு நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் என்னை பிடிக்காது. நீங்கள் வேற இந்த மாதிரி பண்ணுனா நான் என்ன பண்ணுவேன்? என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் ஓவர் ஆக்டிங் பண்ணி என்னை பில்லியாக காட்டிட்டு இருக்கீங்க என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அவனும் அமைதியாக அவனின் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். பதில் சொல்லுங்க என்று மீண்டும் அவள் கேட்டாள். இதில் நான் பதில் சொல்ல என்ன இருக்கு? டீ காஃபி கொடுக்க தான் முதல்ல அனுப்புவாங்க, அப்படியே வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. நீயும் டயர்டாக செஞ்சுட்டே இருப்ப. ஆல்ரெடி இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழகினவங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஆனால் நீ அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும் என்றான். உங்கள் அண்ணி உங்கள் அம்மா எல்லாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீங்கள் என்ன அப்படி ட்ரீட் பண்ணாதீங்க என்றாள். இங்கே பாரு ரீத்து, யார் எப்படி பார்த்தா உனக்கு என்ன? எங்கள் வீட்டில் நான் சொல்கிறது தான் நடக்கும். அதுவும் ஏன் பொண்டாட்டியை எப்படி வச்சுக்கணுமோ அப்படித்தான் நான் வச்சுப்பேன். எல்லாரும் மாதிரியும் நான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால் நீ அதில் தலையிடாத என்றான். இப்பொழுது ரித்துவோ அவனை முறைக்க, இப்போ எதுக்கு முறைக்கிற என்றான். இல்லை, அப்புறம் எதுக்கு வீட்டில் இருக்கும்போது அப்படி சொன்னீங்க என்று அவள் கேட்க, என்ன சொன்னேன் என்றான். இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு என்றாள். சும்மா சொல்கிறது தான் என்றவனை பார்த்து, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறேன். நீங்கள் தான் ஓவராக பண்ணி எல்லார்கிட்ட இருந்தும் என்னை தள்ளி வச்சிடுவீங்க போல என்றதும், யார் யார் எப்படி எப்படின்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்படி பழக்கப்படுத்தினாதான் உனக்கு நல்லது. உனக்கு நல்லது மட்டும்தான் நான் செய்வேன் என்று கூறியவனை ரித்து இப்பொழுது அபியை பார்க்க அவள் பார்வையில் கண்டிப்பாக கர்ப்பம் தெரிந்தது. அதை அவளே ஒத்துக்கொள்வாள். அவளது பார்வை மாற்றத்தை உணர்ந்தவன் அவள் அருகில் மெதுவாக நகர்ந்து அமர, உடனே தன்னுடைய பார்வையை மாற்றியவள் அவனிடமிருந்து முகத்தை திருப்பி, நான் இப்போ கீழே போகிறேன், யாராவது வந்துருவாங்க என்றாள். மேலே யாரும் வரமாட்டாங்க ரித்து என்று கூறியவன் அவள் தோள் மீது கையை போட்டு நெருங்கி அமர, அவன் உடம்பில் இருந்து வந்த உடல் சூடு அவளது உடம்பிலும் பட்டு இருவர் உடம்பும் அந்த நேரம் தகிக்க ஆரம்பித்தது. ரித்து, அங்கே என்ன பார்க்குற? அங்கே யாரும் இல்லை, இங்கே தான் நான் இருக்கேன், இங்கே கொஞ்சம் திரும்பு என்றான். அவளோ முடியாது என்பது போல் தலையை ஆட்ட, அவனோ பெருமூச்சு விட்டு ப்ளீஸ் ரித்து என்று கூறும் பொழுது அந்த குரல் அத்தனை தாபமாக வந்து அவள் காதில் விழுந்தது. அவளது காதுகள் கூச உடனே காதை தேய்த்தவள், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குல்ல என்றாள். யாரும் உன்னை கூப்பிடல என்று கூறியவன் இப்பொழுது அவளை நன்றாக நெருங்கி இருந்தான். அவனது உடல் இப்பொழுது அவள் உடலில் நன்றாக பட்டு கொண்டிருந்தது. இருவரது மூச்சுக்காற்றும் சீரற்று வந்து கொண்டிருக்க எச்சிலை கூட்டி விழுங்கியபடி இருந்த ரித்துவிற்கு ஏனோ அவன் முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் வரவில்லை. ஆனால் அபி குனிந்து அவள் முகத்தருகே வந்தவன் அவள் முகத்தின் முன் விழுந்திருந்த கற்றை முடியை அப்படியே அவளது காதுபுறமாக ஒதுக்கிவிட, அதில் கூசி நாணியவள் உடனே எழுந்துவிட, அவள் எழுந்தவுடன் அவள் கையை பிடித்தவன் அவன் பிடித்த இடத்திலிருந்து விரலின் அழகை பார்த்தவனது உள்ளங்கையை வருடி கையை திருப்பி அதில் முத்தமிட இன்னும் சிலிர்த்து போனவள், யாராவது என்று இவள் ஆரம்பிக்கும் பொழுது யாரும் வரமாட்டாங்க என்று கூறிவிட்டு இவனும் அவளுடன் சேர்ந்து எழுந்து நின்றான். ரித்து என்று அவன் அழைக்கும் பொழுது அவள் உயிரை கையோடு இழுப்பது போல அத்தனை காந்தமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவளோ சொல்லுங்க என்றாள் தாபமாக. புடவையில் உன்னை பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுவும் நீ இப்போ கட்டியிருக்க இந்த புடவை என்னை சுண்டி இழுக்குது என்று அழகான அந்த பாடலை பாடிக்காட்ட அவனது குரல் வெள்ளத்தில் ஒரு நிமிடம் மெய்மறந்துதான் போனவள் திரும்பி அவனை ஆச்சரியமாக பார்க்க, என்ன என்று அவன் கண்களாலேயே அவளிடம் கேட்க, உங்களுக்கு பாடெல்லாம் தெரியுமா என்றாள். கொஞ்சமா என்று அவன் கூறியதும், இது கொஞ்சமா, வேற லெவல்ல இருக்கு, கேட்டுட்டே இருக்கணும் போல தோணுது என்றாள். என்ன கலாய்க்கிறியா என்று அவன் கேட்க, சத்தியமா இல்லைங்க, உண்மையை தான் சொல்கிறேன் என்றாள். என் குரலை ரசிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அந்த பாட்டோட லைனை கேட்டியா என்றான்.
அவளோ கேட்டேன் என்பது போல் தலையாட்டி பார்வையை அவனிடமிருந்து திருப்ப, அது மாதிரி உன் மூக்கு கண்ணு மட்டுமில்லை, உன்னை முழுசா படைக்கும் போதே அவர் மூடில் தான் இருந்திருப்பார் போல, அப்படி இருக்கு ஒவ்வொரு ஷேப்பும் என்றான் அவளை ரசித்து கொண்டே. சி, என்ன பேச்சு இது என்று அவள் சினுங்க. இதுக்கு பேரு காதல் பேச்சாமல் எடுத்துக்கலாம், இல்லை அந்த பேச்சாமல் எடுத்துக்கலாம், உனக்கு என்ன தோணுது என்றான். நீங்கள் கையை விட்டா இந்த இடத்த விட்டு ஓடிடலாம்னு தோணுது என்றாள் சிரித்து கொண்டே. அப்படியா, நான் கையை விட்டா போயிடுவியா என்று அவன் கிறக்கமாக கேட்க, அவள் வேகமாக தலையாட்ட இவன் உடனே அவளது கையை விட்டுவிட, நாணம் தாங்காத ரித்துவோ அந்த இடத்தை விட்டு ஓட பார்க்க, உடனே அவளை செல்ல விடாமல் வேகமாக அவளது இடையில் ஒரு கையை நுழைத்து அப்படியே அலைக்காக தூக்கியவன் இரு கைகளிலும் அவளை குழந்தை போல ஏந்தி, போயிடுவியா நீ என்று கேட்டான். என்னங்க, என்ன பண்ணுறீங்க என்றவள் துள்ள ஆரம்பிக்க, என்ன பண்ணுறேன்னு பார்த்தா தெரியலையா என்று கூறும்பொழுது அவனது முகம் அவளது முகத்திற்கு மிக அருகில் இருந்தது. அவன் மூச்சுக்காற்றை தாங்கும் சக்தி அந்த நேரத்தில் அவளுக்கு இல்லை. அதனால் அவன் முகத்தை அவளிடமிருந்து தள்ளிவிட, ரித்து, உண்மையாவே நான் செம்ம மூடில் இருக்கேன், ப்ளீஸ் இப்படி என்னை விட்டு விலகி போய் மூட அவுட் பண்ணாத, வா இன்னைக்கு எப்படியாவது 3 நாள் விட்ட டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் என்றான். இன்னைக்கு வேணாங்க என்று அவள் கூற, என்னது வேணாமா என்று கேட்டு அவளை முறைக்க, ஆமாம் இந்த நேரத்தில் அப்படி இருந்தால் நல்லாவா இருக்கும்? ஏய் பொண்டாட்டி, இப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தாண்டி ஆகுது, அதுவும் நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பித்து 10 நாள் கூட இருக்காது, எப்படி என்னால் சும்மா இருக்க முடியும் என்று அவளை அணைத்தான். நம்ம எப்படி இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம வேணும்னா நம்ம வீட்டுக்கு போய் வச்சுக்கலாமா என்றாள். இதுவும் நம்ம வீடு தான் ரித்து என்றான். இல்லை, இதுவும் நம்ம வீடு தான், இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு என்றாள். ஏண்டி என்ன இப்படி சாவடிக்கிற, என்னை ரொம்ப ஏங்க வைக்கிற ரித்து என்று அவன் பாவமாக கூறும் பொழுது உண்மையில் அதை பார்த்த ரிதன்யாவுக்குமே பாவமாகத்தான் இருந்தது. இப்பொழுதும் அவள் ஊருக்கு போய் பார்த்து கொள்ளலாம் என்று மீண்டும் கூற, அதற்கு மேல் அவனால் என்ன செய்ய முடியும்? பொங்கி வந்த உணர்வை அணை போட்டு தடுப்பதற்கு பெரும் பாடுபட்டு போனவன் வேறு வழியில்லாமல் ஊரிலிருந்து எடுத்து வந்த லேப்டாப்பை ஓப்பன் செய்து அதில் வேலை செய்ய ஆரம்பிக்க, இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ரித்து, என்னங்க, என்ன கோபமா என்றாள். இல்லை, என் மூஞ்சியே இப்படித்தான் என்றான் நக்கலாக. அப்படியா என்று அவள் கேட்க, உனக்கு கீழே வேலை இருக்குன்னு சொன்னியே போ என்றான். நீங்கள் தான் என்ன எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமாம், ஆனால் இங்கே உட்காந்து என்னை டெம்ப் பண்ணாமல் இருந்தா சரிதான், நான் உங்களை பண்ணுறேனா என்று அவள் சிரித்து கொண்டே கேட்க, ரித்து ப்ளீஸ் என்னை ரொம்ப சோதிக்காத என்றான். நான் வேணா சுடிதாருக்கு மாறிடவா என்றாள் சட்டென்று. இப்பொழுது கணினியின் திரையில் இருந்தவனது முகம் நிமிர்ந்து அவளை பார்க்க, ஏனோ அவனது முறைப்பை பார்த்து பல்வரிசை தெரிய அழகாக சிரித்தவள் சாரி என்று கூற, அப்போதும் அவன் முகம் சிரித்த பாடில்லை. என்னங்க, எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது என்றதும் அந்த அறையை சுற்றி முற்றி பார்த்தவன், உனக்கு போர் அடிக்குதா, இதோ இங்கே கலைஞ்சு கிடக்கிற எல்லாத்தையும் அடுக்கி பேக்கில் உள்ள வை, இங்கே இருந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட்டா அதையும் எடுத்து பேக்கில் வை என்றான். இப்போவே எதுக்கு வைக்கணும் என்று அவள் கேட்க, நாம் நாளைக்கு கிளம்புறோம் என்றான். என்னங்க, என்ன விளையாடுறீங்களா என்றவளை பார்த்து, நான் ஒன்றும் விளையாடலை என்றான். அப்புறம் என்ன, எதுக்கு ஒரு வாரம் லீவு போட சொன்னீங்க என்றாள். போட சொன்னேன்தான், ஆனால் நீ தான் இப்படி சொல்லிட்டியே என்று அவளை கிறக்கமாக பார்க்க, நினச்சேன் நீங்கள் இதுக்கு தான் அப்படி சொல்கிறீங்கன்னு என்றாள். இல்லை ரித்து, அதுக்காக சொல்லலை, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது என்றான். நாம் இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ளே எப்படி நம்மளை ஊருக்கு போகிறதுக்கு விடுவாங்க, வீட்டில் கண்டிப்பாக விடமாட்டாங்க என்றாள். நான் வீட்டில் பேசிக்கிறேன், நாம் நாளைக்கு கிளம்புறோம் என்று அபி கூறியதும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, ஆனால் மாமா ஒத்துக்குவாங்களான்னு தான் தெரியலை, அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்றாள். என்ன நீ இவ்வளவு கூலாக இருக்க, உன் ஆஃபீஸ்லேயும் லீவு கிடைக்காதுன்னு தானே சொன்னேன். இல்லையே, கிடைச்சிடுச்சு என்றாள் சிரித்து கொண்டே. என்ன என்று அவன் ஆச்சரியமாக பார்க்க, ஆமாம் நைட்டு வரும்போது மெயிலில் என்னோட லீவ் லெட்டர் அனுப்பிட்டேன், இப்போ தான் பார்த்தேன் அப்ரூவல் ஆகிடுச்சு, ஸோ எனக்கு நோ டென்ஷன், 1 வீக் தாராளமாக இங்கே இருந்துட்டு போகலாம் என்றாள். சாரி ரித்து, 1 வீக் எல்லாம் இருக்க முடியாது, நாம் கிளம்புறோம் ரித்து என்று அவன் அதை கூறும் பொழுது அவனது கள்ளத்தனம் அவளுக்கு அப்பட்டமாக தெரிந்தது. இருந்தும் அவனிடம் அவள் எதுவும் கேட்கவில்லை. பின்னர் இருவரும் கீழே சென்று இரவு உணவை சாப்பிட மணி 10 ஆனது. சாப்பிட்டு முடித்தவர்கள் வந்தவர்களிடமும் பேசிக்கொண்டிருக்க டைம் போனதே தெரியவில்லை. இருவரும் 12 மணிக்குத்தான் தூங்கவே அறைக்கு வந்தார்கள்.
வந்ததுமே இருவருக்கும் செம டயர்டாக இருந்ததால் எதுவும் பேசாமல் அமைதியாக அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்க சரியாக 3 மணிக்கு அவர்கள் அறையின் கதவு தட்டப்பட்டது. அபியோ நன்றாக தூங்கிக் கொண்டிருக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்தவள் கதவின் அருகே சென்று அறை கதவை திறந்து பார்க்க அங்கு மஞ்சு நின்றிருந்தாள். என்ன என்று ரித்தன்யா கேட்க, அத்தை உன்னை கீழே வர சொன்னாங்க என்று கூறிவிட்டு மஞ்சு வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டாள். அபியிடம் மீண்டும் வந்து அவனிடம், எனக்கு கீழே கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க தூங்குங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்று கூற அபியும் தூங்கிவிட்டான். ரித்தன்யாவோ கீழே வர சாரதாவோ இவள் மீது இருந்த கோபத்தில் முகத்தை தூக்கி வைத்து கொண்டுதான் இவள் வரும்பொழுது இருந்தார். அவள் வந்ததும், மகாராணி தூங்கிட்டு இருந்தீங்களோ என்று எகத்தாளமாக கேட்க, 3 மணிக்கு தூங்காம என்ன பண்ணுவாங்க என்றாள் அவளும் சட்டென்று. ஏன் நாங்க என்ன தூங்கிட்டா இருக்கோம் என்று கேட்க, என்ன வேலை செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க என்று அவள் கூறியதும், அதானே சொன்னா அப்படியே செஞ்சிடுவியா என்றார் சாரதா. நீங்க சொல்லி நான் செய்யலைன்னா மட்டும் என்கிட்ட நீங்க இப்படி பேசுங்க என்று வெடுக்கென்று ரித்தன்யாவும் பேசிவிட, அவர்கள் போட்ட பிளானே அதுதானே. சரிவா என்று அவளை கிச்சனுக்கு அழைத்து சென்றவர், நேற்று சாப்பிட்டு போட்ட பாத்திரம் சிங்கில் நிறைய குவிஞ்சு கிடக்கு, கூடவே கிச்சன் அலங்கோலமாக தான் இருக்குது, இங்கே வா இதெல்லாம் சுத்தம் பண்ணி பாத்திரத்தை எல்லாம் கழுவி போடு, அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலையை சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அவர் சென்றுவிட ரித்தன்யாவின் மனதிலும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கத்தான் செய்தது. ஏற்கனவே இந்த வீட்டு மருமகள் மஞ்சு கிச்சனை கெதி என்று இருக்கிறாள். அவள் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருப்பவள்தான். தானும் இந்த வீட்டு மருமகள் தானே. அப்படியென்றால் தான் மட்டும் சொகுசாக இருப்பதை பார்ப்பதற்கு அத்தனை நன்றாக இல்லை. அதனால் எந்த மறுப்பும் கூறாமல் சரி என்று கூறியவள் இஷ்டமாகத்தான் வேலையை செய்தாள். முன்பு என்றால் சிறிது கஷ்டமாக இருந்திருக்கும். இப்பொழுது சென்னை வீட்டில் செய்து பழகிவிட்டதால் அவளுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமாக இல்லை. என்ன அங்கு மாடுலர் கிச்சன், இங்கே கொஞ்சம் பழைய காலத்து கிச்சன், அது மட்டும்தான் மாற்றமே. மொத்தமாக கிளீன் செய்தவள் பாத்திரத்தை விலக்கி முடிக்கவே மணி 5 ஆகிவிட்டது. உண்மையில் ஓய்ந்துதான் போனாள். பின்னே அந்த வீட்டில் என்றால் அவர்கள் இருவர் மட்டும்தான். பாத்திரமும் அத்தனை அழுக்காகாது. அப்படியானாலும் ஒரு நேரம் அவள் சொல்வதை கூட கேட்காமல் அபி கழுவி விடுவான். கூட்டு குடும்பம் என்பதால் எப்போதும் வேலை அதிகமாகத்தான் இருக்கும். அத்தோடு விருந்தினர்கள் வேறு வந்திருந்ததால் சொல்லவா வேண்டும், பாத்திரம் சிங்கில் குவிந்து கடந்தது. அத்தனை பாத்திரத்தையும் கழுவி முடிக்க அசந்து போனவள் முடிந்த அளவு தான் அசதியை மற்றவர்களுக்கு தெரியாத அளவு மறைத்து சிறிது நேரம் அமரலாம் என்றுதான் சென்றாள். அதற்குள் எவ்வளவு நேரம் இன்னமும் பாத்திரம் கழுவிட்டு இருக்க என்று உள்ளே சாரதா நுழைந்துவிட, சரி அடுத்த வேலையை பார்ப்போம் என்ற மனநிலைக்கு அவளும் வந்துவிட்டாள்தான். அடுத்து என்ன கூறுவார் என்று எதிர்பார்த்தாள். அங்க அடமாவுக்கு ஊற வச்சிருக்கேன், அந்த கிரைண்டரில் ஆட்டி எடுத்து வை, அது கூடவே இன்னைக்கு சமைக்க வேண்டிய காய்கறி எல்லாம் அதோ அங்கே எடுத்து வச்சிருக்கேன், அதையெல்லாம் நறுக்கி வை, இதெல்லாம் இன்னும் 1 மணி நேரத்தில் முடிச்சிருக்கணும் என்று கூறிவிட்டு அவர் சென்றது ஆர்டர் போடுவது போலதான் இருந்தது. இப்பொழுது எல்லாம் அவர் அப்படி பேசும்பொழுது அவளுக்கு கோபம் வரவில்லை. ஏனென்றால் அபிக்கு அவன் அன்னையை பிடிக்கும். அதனால் என்னவோ அவரிடம் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்று ரிதன்யாவுக்கும் அடிமனதில் ஒரு ஆசை. அதனால் அவரிடம் சரி என்று கூறி அந்த வேலையை செய்து கொண்டிருக்க உண்மையில் சாரதாவுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அந்த வாய் ஆடியவள் என்ன இவ்வளவு அமைதியா இருக்கிறா? தான் பேசியதற்கு ஏதாவது எகத்தாளமான பேச்சு வந்திருக்க வேண்டுமே. சரி, எதுவும் பேசாமல் இருந்தால் சந்தோஷந்தான் என்று நினைத்தபடி அவர் சென்றுவிட இவளோ சொன்ன மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த வேலையை முடித்திருந்தாள். கிரைண்டர் இந்த புறம் ஓட அவர்கள் அருவாமனையால் காய்கறி தான் நறுக்குவார்கள். இவளோ கத்தியில் டக் டக் என்று கிரைண்டருக்கு அருகே ஒரு டேபிளை போட்டு நின்றபடியே அனைத்தையும் நறுக்கி முடிக்கவும் கிரைண்டரில் மாவாட்டி முடிக்கவும் சரியாக இருந்தது. இந்த முறையும் திட்டுவதற்காகவே 40 நிமிடத்தில் உள்ளே வந்த சாரதா வேலையை அவள் முடித்துவிட்டதை பார்த்து சப்பென்று இருந்தது. இருந்தும் கெத்தை விடாமல், நறுக்குனா மட்டும் போதுமா, இதெல்லாம் யார் செய்வா என்றார். சொல்லுங்க செய்கிறேன் என்று கூறிய ரிதன்யாவிடம், சாம்பார் வச்சிடு, 2 விதமான சட்னி பண்ணிக்கோ, இட்லி ஊற்றிடு, இன்னைக்கு தோசை கிடையாது, அடை தோசை தான் ஊற்ற போகிறோம், எல்லாருக்கும் சூடாக ஊற்றுனா தான் பிடிக்கும் என்று சாரதா கூறியதும், நான் வேணும்னா சூடாக ஊற்றி ஹாட் பேக்கில் வைக்கவா என்றாள் ரித்தன்யா. வேண்டாம் வேண்டாம், மொறுன்னு தான் சாப்பிடுவாங்க, அதனால் அவங்க சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி ஊற்ற ஆரம்பித்தாதான் சரியாக வரும், அவங்க சாப்பிட சாப்பிட நீ தோசை ஊற்றி கொடுக்கணும் என்று கூறியபடி அவளை பார்க்க அவளோ வேலையை ஆரம்பிக்க என்ன இவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறா என்று நினைத்தபடி அவரும் சென்று விட்டார். சரியாக இவள் சமையல் அனைத்தும் செய்து முடிக்க சாப்பிடுவதற்கு ஒருவர் பின் ஒருவராக வந்தனர்.
அவர்களுக்கெல்லாம் நின்றபடி இவள் அடைதோசை ஊற்றி கொடுக்க அவர்களும் சாப்பிட்டு சென்றார்கள். கடைசியாகத்தான் அபி வந்தான். வந்தவுடனே ரித்து எங்க என்று அபி கேட்க மஞ்சுவோ அவள் சமையலறையில் இருப்பதாக கூறினாள். அவள் சமையல் செய்து கொண்டிருக்கிறாள் என்று கூறவும் கிச்சனுக்கே சென்று விட்டான். அவள் தோசை ஊற்றுவதை பார்த்து எப்படி வந்த என்று கேட்க ஏன் உங்களுக்கு தெரியாதா என்றாள். இல்ல ரித்து, நீ என் காதில் ஏதோ சொன்ன இல்லையா, அது கூட எனக்கு சரியா விளங்கல. செம்ம டயர்டு, அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன் என்றான். சரி சரி, பசிக்கும், சாப்பிடுங்க முதல்ல என்று அவன் புறம் திரும்பி கூற சட்டென அவளை தன் கை வளைவிற்குள் கொண்டு வந்தவன் நீ ஊட்டி விடுறியா என்று கேட்க அந்நேரம் பார்த்து தொண்டையை செருமியபடி கிச்சனுக்குள் சாரதா நுழைய அவளை விட்டு பிரிய அவனின் ஆசை பேச்சு அப்படியே பாதியில் நிற்க சரி சரி 2 அடை தோசை மட்டும் சுட்டுக்கோடு போதும் என்று கூறியபடி அவன் சென்று விட்டான். அவன் சென்றதும் அவள் முகத்தில் சிறு புன்னகை. அத்தனை நேரம் இருந்த களைப்பு நொடியில் விரட்டி அடிக்கப்பட்டது போல் இருந்தது. அடைதோசை ஊற்றி அபியிடம் கொடுக்க நீயும் சாப்பிடு என்று அவன் அழைக்க நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் என்று அவள் கூறியதும் சாப்பிட்டு முடித்தவனுக்கு ஆஃபீஸிலிருந்து கால் வர சென்று விட்டான். ஒரு வழியாக அத்தனை பேருக்கும் காலை டிஃபனை முடித்துவிட்டு இவள் திரும்பும் பொழுது மீண்டும் சிங்கில் பாத்திரம் குவிந்திருந்தது. அடுத்த வேளை அதைத்தான் கூறப்போகிறார், எதற்கு தானே செய்து விடுவோம் என்று அவள் அதையும் செய்து முடித்து நிமிர மணி 8:30 இருந்தது. சரியாக அவள் முடிக்கும் நேரம் பார்த்து உள்ளே நுழைந்த மஞ்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா, வீடு தொடச்சி விட சொன்னாங்க அத்தை, மாப்பு அங்க இருக்கு எடுத்துக்கோ என்று ஏதோ அவர் கூறியது போல வேண்டாவிருப்பாக கூறுவது போல் மஞ்சு கூறிவிட்டு சென்றதும் இவ்வளவு நேரமும் வேலை ஏவியவள் அவள்தானே, இதையும் கூறாமல் இருப்பாரா என்று எண்ணத்தில் சரி கையோடு அதையும் முடிச்சுட்டு போயிடுவோம், இதுக்கு மேலே நம்மளால முடியாதுடா சாமி, இப்பவே இடுப்பு கை காலெல்லாம் வலிக்குது என்ற நினைப்பிலேயே செய்ய ஆரம்பித்தாள். அவ்வளவு பெரிய வீட்டை மாப்போடுவது என்றால் சும்மாவா? உண்மையில் அந்த வேலையை செய்ய வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆம், சமையல் வேலைக்கு மட்டும்தான் வெளியாட்கள் வைக்க மாட்டார்கள். அந்த வீட்டில் மற்ற தோட்ட வேலை, வீட்டை சுத்தம் செய்யும் வேலை, இதற்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறார்கள்தான். வேண்டுமென்றே மஞ்சுதான் வீடு துடைப்பவரை இன்று வரவேண்டாம் என்று கூறிவிட்டு அவள் மாமியார் கூறுவது போல ரித்தன்யாவிடம் வந்து கூறிவிட்டு சென்றாள். சாரதா ரித்தன்யாவை இத்தனை வேலை வாங்குவதற்கும் அந்த இருவர்தான் காரணம். மஞ்சுதான் நேத்து ஒரு வேலையும் அவ செய்யல, இன்னைக்காவது வேலை வாங்குங்க, இல்லைன்னா உங்களை மதிக்கவே மாட்டா, எங்களை மட்டும் வாங்குனீங்க, அவ மட்டும் என்ன சொகுசா என்று அப்படி இப்படி என்று ஏதேதோ பேசி சாரதாவின் மனதை கலைக்க சாரதாவிற்கும் ஏற்கனவே அபி செய்த செய்கையில் அவள் மீது கோபம் இருக்க மொத்த கோபத்தையும் காட்டிவிட்டார். ரித்தன்யாவோ வீட்டை தானே துடைத்து விடலாம் என்றுதான் சென்றாள். ஆனால் அது நவீன மாப்பிள்ளை, பழைய மாடல். அதில் துடைத்து துடைத்து தண்ணீர் எடுத்து கழுவி வாளி எடுத்து ஊற்றியென கிட்டத்தட்ட அந்த ஹாலை துடைத்து முடிக்க அவளுக்கு 15 வாளி தண்ணீர் தேவைப்பட்டது. அபியோ பால்கனி பக்கம் நின்றுதான் ஃபோன் பேசிக்கொண்டிருந்தான். சரியாக அவன் ஃபோன் பேசி முடிக்கவும் உள்ளே செல்லலாம் என்று சென்றவனுக்கு அங்கே அவனது அண்ணியும் அவளது அம்மாவும் நின்று கொண்டே பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து ஏதாவது அவர்களிடம் பேசலாம் என்றுதான் சென்றான். ஆனால் இவன் நிற்பது தெரியாமல் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க மஞ்சு, இதெல்லாம் உன் பிளான் தானே என்று அவள் அம்மா கேட்க அவளோ இன்னைக்கு அவளை பழிவாங்கின திருப்தி எனக்கு தெரியுமா அம்மா, என்ன பேச்சு பேசினா வந்த உடனே, இப்போ என்னன்னா அவளை மகாராணி மாதிரி அவன் புருஷன் தாங்குறான், நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா, அதெல்லாம் விடுமா, இப்போ நான் ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது உனக்கு தெரியாது என்றாள். அப்படி என்ன தாண்டி செஞ்ச என்று கேட்க ரித்தன்யாவை அத்தை செய்ய சொன்னதா சொல்லி வீடு துடைக்க சொன்னேன், இந்த வீடை தொடச்சி முடிக்கிறதுக்குள்ளே இடுப்பே உடஞ்சு போயிடும், இதுவரை நான் கூட இந்த வீட்டை தொடச்சது இல்லை என்றாள். என்னடி சொல்கிற? ஆமாம்மா, அவளை நான் சாப்பிட கூட விடவே இல்லை, பாருங்க இது மாதிரி இன்னும் 2 நாள் பண்ணணும்னு வைங்க, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு ஓட சான்ஸ் இருக்கு என்றாள் மஞ்சு. சூப்பர் டி, நீ எப்படிடி அந்த குந்தாணி சாரதாவை தூண்டிவிட்ட, அவள் எதுக்கும் அசரமாட்டாளே என்று கூற எதுக்கும் அசரமாட்டாங்க தான், நேற்று ஒரு சம்பவம் நடந்துருச்சுல்ல, அதில் தான் காண்டாயிட்டாங்க, அதனால தான் இன்னைக்கு போட்டு ரித்தன்யாவை வறுத்து எடுத்தாச்சு, ஆனால் எல்லா வேலையும் சொல்ல சொல்ல டக்கு டக்குன்னு செஞ்சுட்டாளா என்று அவளின் அம்மா கேட்க 3 மணியிலிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா, இப்போ மணி எத்தனை 9 இத்தனை நாள் செய்யாமல் இருந்த வேலையை ஒட்டுமொத்தமாக வாங்கின சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருச்சுமா என்று இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசிய அனைத்தையும் அபியோ கேட்டுவிட்டான். அவர்கள் கூறியதை கேட்டு அபியின் முகத்தில் ரௌத்திரம் தாண்டவமாட கையில் இருந்த ஃபோனை தூக்கி பெட்டில் எறிந்துவிட்டு படார் என்று கதவை திறந்து அவன் வெளியே வர அப்பொழுதுதான் வீடு எல்லாம் ஒரு வழியாக துடைத்து முடித்த ரித்தன்யாவிற்கும் கால்கள் எல்லாம் நடுங்கி தலையெல்லாம் சுற்றி அப்படியே மயங்கி விழப்போனாள். ஏற்கனவே கோபத்தில் வந்தவன் அவள் மயங்கி விழுவதை பார்த்து மாடியிலிருந்து ஓடி வர அவள் விழுவதற்குள் பிடிக்கத்தான் பார்த்தான்.
ஆனால் அதற்குள் அவள் விழுந்துவிட, அவள் விழுந்ததுமே அவளை தூக்கி அவள் கன்னத்தை தட்டி, ரித்து ரித்து என்று 2 முறை தட்டியவன், அம்மா, அப்பா என்று சத்தமாக கத்தினான். கத்தும் சத்தம் கேட்டு உடனே அறையில் இருந்தவர்கள் என்ன ஏது என்று ஓடி வர, தண்ணி எடுத்துட்டு வாங்க யாராவது என்று கூறவும் அங்கு இருந்தவர்கள் தண்ணி எடுத்து வந்து கொடுக்க, அதை வாங்கியவன் தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளிக்க, அப்பொழுதும் அவளது மயக்கம் தெளியவில்லை. அந்த தண்ணீரை அவள் வாயில் ஊற்றவும் அதில் தொண்டை சிறிது நனைந்ததும் தான் மெல்லமாக கண்களை திறந்து பார்த்தாள் ரித்தன்யா. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.